எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது திருவருட்பயனில 55வது குறள். அதின் தலைப்பு பளிங்கிற்கு பகலவன் போல உயிர்கட்கு திருவருள். அப்ப இங்க பளிங்கையும் திருவருளையும் எப்படின்னு எங்களுக்கு சொல்லிடும். அதுதான் பளிங்குக்கு பகலவன் போல. பளிங்கு கல் இருக்கு தானே, பளிங்கிற்கு பகலவன் போல. பகலவன் என்றா சூரியன். அந்த பளிங்கு கல்லுக்கு சூரியன் போல உயிர்களுக்கு எங்களுக்கு திருவருள் என்னன்றத பார்க்கலாம். குறள் தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. இதுதான் குறள். அதுக்கு பொருள் என்ன சொல்லினோம் என்றால், பளிங்குக்கல் தனக்கு பக்கத்திலுள்ள பல பொருள்களின் நிறங்களையும் கவர்ந்து அப்பன்னிறங்களையே தன்னிறமாக காட்டி நிற்கும். அப்ப இந்த பளிங்கு கல் அதுக்கு பக்கத்துல, பளிங்கு கல்லுக்கு பக்கத்துல சுத்த வர கல்லுகள் இருக்கும். பக்கத்தில் உள்ள கல்லில் பொருள்கள் எல்லாத்தையும் பளிங்கு கல் தன்னை சுற்றி இருக்கிற, அதுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தின் நிறங்களையும், ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும் தானே, அப்ப ஒவ்வொரு பொருட்களின் நிறத்தையும் கவர்ந்து அப்பன்னிறங்களையே தன்னிறமாக காட்டி நிற்கும். அப்போ ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும். அந்த பளிங்கு கல்லை சுத்தி நிறைய பொருட்கள் இருக்கும். அப்போ ஒரு பொருள் மஞ்சள, சிவப்ப, நீலமா இருக்கும். அப்ப நிறைய கலர்ஸ் தானே. அப்ப அதுதான் பன்னிறங்களையும். அப்ப அந்த நிறங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய நிறமாக காட்டி நிற்கும். பொருட்களின் நிறங்கள் எல்லாத்தையும் அந்த பளிங்கு கல்லு தண்ட நிறமாக காட்டி நிற்கும். இனி சூரியன் உச்சியில் வரும்போது பக்கத்தில் பல பொருட்கள் இருப்பினும் பளிங்குக்கல் அவற்றின் நிறங்களை கவராமல் தன் ஒளியை மட்டுமே தோற்றி நிற்கின்ற நிலையும் உண்டு. அப்ப பளிங்கு கல்லுன்ற 2 நிலைமை பற்றி, தன்மை பற்றி சொல்லினான். அப்ப முதல் ஒன்று சொல்லிட்டேன். இப்ப 2வது என்ன சொல்லினோம்னா, சூரியன் உச்சிக்கு வரும்போது, உச்சியில வருது தானே சூரியன், அப்ப உச்சிக்கு வரைக்க அந்த பளிங்கு கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற பொருட்களை, பக்கத்துல பொருட்கள் இருக்குத்தானே, முதல் பார்த்தா அந்த பக்கத்துல பொருட்கள் இருந்தாலும் பளிங்குக்கல் அவர்களின் அந்த அந்த பொருட்களின் நிறங்களை கவராது. எப்ப சூரியன் உச்சிக்கு வரும்போது தன்னுடைய ஒளியை மட்டுமே தோற்றி நிற்கின்ற நிலையும் உண்டு. அப்ப முதல் பளிங்குக்கல் என்ன செய்யுது, தன்னை சுற்றி இருக்கிற பொருட்களின் நிறங்களை எடுத்து பன்னிறங்களையே தன்னுடைய நிறமாக காட்டி நிற்கும். பிறகு சூரியன் உச்சிக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற பொருட்களின் நிறங்களை எடுக்காமல் தன்னுடைய நிறங்களை, தன்னுடைய இதை மட்டுமே, தண்டி ஒளியை மட்டுமே காட்டி நிற்கும். பக்கத்தில் இருக்கிற பொருட்களின் நிறங்களை கவராது. எப்ப சூரியன் உச்சிக்கு வரும்போது தன் ஒளியை மட்டுமே தோற்றி நிற்கின்ற நிலையும் உண்டு. இங்க நாம் பிற பொருட்களின் நிறத்தை காட்டி நிற்றலும் தனது நிறத்தை மட்டும் காட்டி நிற்றலும் ஆகிய இரு தன்மைகள் பளிங்கிற்கு உண்டு என அறியலாம். அப்ப பளிங்குக்கு 2 தன்மைகள் இருக்குது. எப்படி? பிற பொருட்களை காட்டி நிற்கிறது, பிறகு தன்னுடைய நிறத்தை மட்டுமே காட்டி நிற்கிற, அப்படி 2 தன்மைகள் பளிங்கிற்கு உண்டு. பளிங்கிற்கு அவை முறையே பொது இயல்பும் தன்னியல்பும் ஆகும். அப்ப பளிங்குக்கு அவை முறையேண்டா அந்த ஓர்டர்ல, எந்த ஓர்டர்ல நாங்கள் அந்த முதல் சொல்ல திறமை, அந்த பளிங்க சுத்தி பொருட்கள் இருந்து அந்த பொருட்களின் நிறத்தை தன்னுடைய, அந்த பொருட்களின் நிறத்தை தன்னுடையதாக காட்டுமண்டு, அது பொது இயல்பு. அதுதான் முறையே என்று வருகிறது. அந்த சொன்ன ஓர்டர்ல பளிங்குக்கு அவை முறையே பொது இயல்பும் தன்னியல்பும் ஆகும். பிறகு சூரியன் உச்சியில வருகுதே, அப்ப சுற்றியுள்ள பொருட்களின் நிறங்களை கவராமல் தன்னுடையதை மட்டுமே காட்டுறது, அதுதான் தன்னியல்பு. அதுக்குத்தான் அந்த முறையே என்று சொல்லப்படுது. அவ்விரு தன்மைகளையும் பளிங்குக்கு தருவது சூரியனது ஒளியே ஆகும். அப்ப இந்த 2 தன்மைகளையும், எந்த தன்மை? பொது தன்மையும் பளிங்குக்கு தருவது, அந்த 2 தன்மையையும் தாரது சூரியனது ஒளிதான். எந்த பொது இயல்பையும் தன்னியல்பையும். எதுக்கு? பளிங்குக்கு. பளிங்கின்ற பொது இயல்பையும் தன்னியல்பையும் தருகிறது சூரியனது ஒளிதான் அதுக்கு தருகிறது.
சூரிய ஒளியின்றேல் பளிங்குக்கு பிற பொருட்களின் நிறங்களை கவர்தலும் தனது ஒளியை மட்டும் தோற்றி நிற்றலும் ஆகிய ரெண்டும் இல்லையா. அப்ப இந்த சூரிய ஒளி இல்லாட்டிக்கு இந்த பளிங்கிற்கு பிற பொருட்களின் நிறங்களை கவர்தலும் தனது ஒளியை மட்டும் தோற்றி நிற்றலும் ஆகிய ரெண்டும் இல்லையா. அப்ப சூரிய ஒளியால தான் இதுக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் வருகுது. அப்போ சூரிய ஒளி உச்சிக்கு வரைக்குள்ளதான் அங்க தன்னியல்பு வருகுது. அதுக்கு மேல சூரிய ஒளி இருக்குதானே. அப்ப அதை வடிவா விளங்கோடும். அப்ப சூரிய ஒளி இல்லையோண்டா சூரிய ஒளியால தான் பொது இயல்பும் வருது தன்னியல்பும் வருது. தன்னியல்பு வரைக்க சூரியன் உச்சிக்கு வருகுது. உச்சியில வரும்போதுதான் தன்னியல்பு வருது. அச்சூரிய ஒளி போன்றது இறைவனது திருவருள். இங்க உவமானம் உவமேயம் மூலம் தான் எங்களுக்கு சொல்ல போயினோம். அச்சூரிய ஒளி போன்றது இறைவனது திருவருள். சூரிய ஒளி போலதான் அந்த திருவருள் இருக்கும். இறைவனது திருவருள் இருக்கும். சூரிய ஒளிக்கு இறைவனது திருவருளை ஒப்பிடுகிறான். திருவருளின் உதவியாலேயே உயிர்களுக்கு கட்டு நிலையில் பொது இயல்பும் முத்தி நிலையில் தன்னியல்பும் விளங்குகின்றன. அப்ப திருவருளின் உதவியால தான் உயிர்களுக்கு எங்களுக்கு கட்டு நிலைக்கும் முத்தி நிலைக்கும் திருவருள் தான் எங்களுக்கு தேவை. அப்ப திருவருளின் உதவியாலேயே உயிர்களுக்கு கட்டு நிலையில தான் பொது இயல்பும் முத்தி நிலையில தன்னியல்பும் விளங்குகின்றன. எதுக்கு? உயிர்களுக்கு. இது பொருள் சொல்லியிருக்கேன். இனி விளக்கமா எங்களுக்கு சொல்ல போயினோம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் சேர்க்கையால் செயற்கையாக வருகிற இயல்பு பொது இயல்பு எனப்படும். அப்போ ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளின் சேர்க்கையால வாரது, செயற்கையாக வருவது, அந்த வார இயல்பு பொது இயல்பு. ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் சேர்க்கையால் செயற்கையாக வருகிற இயல்பு பொது இயல்பு எனப்படும். அவ்வாறன்றி ஒரு பொருளுக்கு இயற்கையாயுள்ள இயல்பு தன்னியல்பு எனப்படும். அதன் உண்மை இயல்பு எனவும் கூறுவர். அதனை உண்மை இயல்பு எனவும் கூறுவர். அப்ப ரெண்டு இயல்பு இருக்கு. எப்படி வருகிறது? பொது இயல்பும் தன்னியல்பும். ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் செயற்கையால செயற்கையாக வருகிறது வார இயல்பு பொது இயல்பு. ஒரு பொருளுக்கு இயற்கையாயுள்ள இயல்பு, இயற்கையாகவே சொல்லிவினோம், அவருக்கு இயற்கையாகவே இருக்கிற குணம் எல்லாம் சொல்லிவினமே. அது போல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ஒரு பொருளுக்கு இயற்கையாயுள்ள இயல்பு தன்னியல்பு எனப்படும். அதனை உண்மை இயல்பு எனவும் கூறுவர். அப்ப தன்னியல்ப உண்மை இயல்பு எனவும் சொல்லிவினோம். உயிர், இதேனெல்லாம் சொல்றேன்னா இங்க விளக்கம். உயிர் பிறப்பு நிலையில் உடம்பின் சேர்க்கையை பெற்று நிற்கிறது. அப்ப உயிருக்கு பிறப்பு நிலையில தான் உடம்பின் செயற்கையை பெறுகிறது. உடம்பின் செயற்கையால் உயிருக்கு பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன. அது எங்களுக்கு தெரியும் தானே. உடம்பின் செயற்கையால தான் உயிருக்கு பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன. பிறத்தலும் இறத்தலும் ஆகிய இவை உயிருக்கு பொது இயல்பு ஆகும். அப்ப பிறத்தலும் இறத்தலும் ஆகிய இவை உயிருக்கு பொது இயல்பு ஆகும். அப்ப நாங்க முதல் பார்த்துட்டோம் தானே பொது இயல்புன்னா என்ன? ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் செயற்கையால செயற்கையா வருகிற இயல்பு தான் பொது இயல்பு. அப்ப இங்க உயிருக்கு உடம்பால வாரது தானே பிறத்தலும் இறத்தலும், செயற்கையாகத்தானே வருகுது. அப்ப அது பொது இயல்பு ஆகும். மேலும் உடம்பிலுள்ள ஐம்பொறி முதலிய கருவிகளின் செயற்கையால் சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகிறது. அப்ப உடம்பாலையும் எங்களுக்கு பொது இயல்பு வருகிறது, பிறப்பு வருகிறது தானே உடம்பால. அதை விட மேலுமண்டா அதை விட உடம்பில இருக்கிற ஐம்பொறி முதலிய கருவிகளின் சேர்க்கையால் சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகிறது. உடம்பாலையும் எங்களுக்கு பொது அறிவு வருகிறது, அதை விட பொது இயல்பு. பிறகு அதை விட உடம்பில் உள்ள ஐம்பொறி முதலிய கருவிகளின் சேர்க்கையால தான் எங்களுக்கு சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகிறது. இந்த சிற்றறிவும் உயிருக்கு செயற்கையாக வருகிற பொது இயல்பே ஆகும்.
அப்ப இந்த சிற்றறிவும் உயிருக்கு இயற்கையாக வருகிற பொது இயல்பு ஆகும். அப்ப உடம்பாலையும் எங்களுக்கு பொது இயல்பு வருகிறது உயிருக்கு. மற்றது உடம்பில இருக்கிற கருவிகளால அதால தான் எங்களுக்கு அந்த அறிவு வருகிறது, மயக்க அறிவு, சிற்றறிவாகிய மயக்க அறிவு அதுவும் வருது. அப்ப அது ரெண்டும் பொது இயல்பு ஆகும். இன்னும் மூன்றாவது இன்னொன்று சொல்ல போயினா, இந்த உயிருக்கு செயற்கையாக 3 இது வருகுது, பொது இயல்பு வருகுது. அடுத்தது மூன்றாவது, இன்னும் உயிர் உடம்பிற்கட்டுண்டு உடம்பையே தானாக நினைக்கிறது. அப்ப இன்னும் உயிர் உடம்பிற்கட்டுண்டு உடம்பையே தானாக நினைக்கிறது. இந்த உயிர் இதுதான் உடம்பைத்தான் தான் என்று நினைக்குது. ஏனென்றால் கட்டுப்பட்டிருக்கு. உடம்பின் தன்மைகளையே தன்னுடைய தன்மைகளாக கருகிறது. உடம்புக்கு நாங்கள் என்னென்று பார்த்து நாங்க தத்துவ போதத்திலும் உடம்பின் தன்மைகள் பற்றி படிச்சிருக்கிறோம். அப்ப உடம்பின் தன்மைகளையே தன்னுடைய தன்மைகளாக கருதுகிறது. என்னென்ன தன்மை? அதாவது பசி, தாகம், உறக்கம், விழிப்பு முதலியவை உடம்பிற்கு உரியவை. அவற்றை தன்னுடைய இயல்புகளாக கொள்கிறது. இவை எல்லாம் உயிருக்கு பொது இயல்புகளே ஆகும். அப்ப பசி, தாகம், நித்திர, முழிப்பு அது எல்லாமே உடம்புக்குத்தான். ஆனா அத உயிர் தன்னுடையதாக எடுத்துக்கொள்ளுது. அப்ப இதுவும் பொது இயல்பு என்று சொல்லப்படுகிறது. அப்ப உயிருக்கு 3 விதமான பொது இயல்பு வருகிறது. ஒன்று பிறத்தல் இறத்தலால வர்ற அந்த உடம்பால வருகிறது பிறத்தல். மற்றது ஐம்பொறி முதலிய கருவிகளின் சேர்க்கையால சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகி பொது இயல்பு வருகிறது. மற்றது உடம்பின் தன்மைகளை தன்னுடைய தன்மைகளாக எடுக்கிறது. உடம்பின் தன்மைகள் என்றா பசி, தாகம், நித்திர, முழிப்பு அதையும் தன்னுடையதண்டி நினைச்சு எடுக்கிறது. அது எல்லாமே பொது இயல்பு. தானாகவே அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுது பொது இயல்பு. தானே அது உடம்பை தான் உயிர் உடம்பையே தானாக நினைக்கிறது. அடுத்தது திருவருள்தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது. அடுத்தது திருவருள்தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி, அப்ப உயிர் அனாதியாகவே இருக்குது. உடம்பு எங்கட வினைக்கேற்ப பிரம்மாவால படைக்கப்படுது. அந்த ரெண்டையும் கூட்டுறது திருவருள். அப்ப திருவருள் தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது. அப்ப மேல சொன்னமே இப்ப பொது இயல்புகள் அதை அடையும்படி செய்கிறது. எது? திருவருள் தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் எங்களை இந்த வாழ்வில் அழுந்த வச்சு மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது. பொது இயல்புன்றது இந்த முதல் பார்த்தமே 3 அதுதான் மேற்கூறிய. பொது இயல்பு என்பது இடையில் வருவது. அப்ப பொது இயல்பு என்பது இடையில் வர்றது. இந்த உயிருக்கு இந்த உடம்பு, ஐம்பொறிகள், மற்றது பசி, தாகம் எல்லாம் இடையில தான் இந்த உயிருக்கு வருகுது. அதான் இங்கும் போகுது. அப்ப பொது இயல்பு என்பது இடையில் வருவது. அவ்வியல்புக்கு எப்பொருளின் சேர்க்கை காரணமோ அச்சேர்க்கை நீங்கும் போது அவ்வியல்பும் நீங்கிவிடும். அப்ப பொது இயல்பு ஒரு பொருளுக்கு இடையில தான் வருகுது. அப்ப எப்பொருளின் சேர்க்கை காரணமோ அந்த இயல்புக்கு எப்பொருளின் சேர்க்கை காரணமோ அச்சேர்க்கை நீங்கும் போது அந்த இயல்பும் நீங்கிவிடும். இப்ப உடம்பு இருக்கேக்கதான் உடம்பு போச்சுதண்டா பிறத்தல் இரத்தலும் இல்லாம போயிடும். உடம்பு இல்லாம இருக்க பசிதாகம் இல்லாம இருக்கேக்க அது இதுக்கும் போயிடும். அதுதான் சொல்லினோம். பொது இயல்பு என்பது இடையில வருவது. அவ்வியல்புக்கு அந்த இயல்புக்கு எப்பொருளின் சேர்க்கை காரணமோ பொது இயல்புக்கு எப்பொருளின் சேர்க்கை காரணமோ அச்சேர்க்கை நீங்கும் போது அது இந்த சேர்க்கை நீங்கும் போது அந்த இயல்பும் நீங்கிவிடும். ஏனென்றா இடையில தானே வந்தது. அம்முறையில் மலன்களின் சேர்க்கையாகிய கட்டுநிலை நீங்கும் போது, அப்ப அம்முறையில் என்றா இந்த முறையில இப்ப சொன்ன முறையில மலங்களின் சேர்க்கையாகிய கட்டுநிலை நீங்கும் போது பிறப்பு இறப்பு சிற்றறிவு முதலிய பொது இயல்புகள் நீங்கிவிடும். அப்ப இதுகளெல்லாம் நீங்கிக்க
எங்களுக்கு பிறப்பிறப்பு சிற்றறிவு முதலிய பொது இயல்புகளும் நீங்கிவிடும். இதெல்லாமே பொது இயல்பு. பொது இயல்பு நீங்கினால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன்னியல்பை பெறும். அப்ப பொது இயல்பு நீங்கிட்டுதென்றால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன்னியல்பை பெறும். உண்மையா உயிரின் உண்மை இயல்பு என்ற என்ன? தன்னியல்பு பொது இயல்பு தானே. இப்ப பொது இயல்பு பார்க்கலாங்க. உயிரின் உண்மையான தன்னியல்பு வியாபக அறிவு. அப்ப பொது இயல்பு நீங்கி விட்டதென்றால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன் இயல்பை பெறும். ஏனென்றால் தன்னியல்பு இங்க மறைக்கப்பட்டிருக்கு. அது வியாபக அறிவு, விரிந்த அறிவு என்று பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கணும். வியாபக அறிவு என்பது உயிருக்கு உரிய தன்னியல்பு ஆகும். அப்ப உண்மையாயே உயிருக்கு இருக்கிற இயல்பு தன்னியல்பு, அதுதான் வியாபக அறிவு. கட்டு நிலையில் நீங்கி முத்தி நிலையில் உயிர் தனக்குரிய இயற்கையாகிய வியாபக அறிவை பெறும். அப்ப கட்டு நிலை நீங்கி நாங்க இந்த பந்த பாசத்துல இருக்கிற கட்டு நிலை நீங்கி முத்தி நிலையில தான் உயிர் தனக்குரிய இயற்கையாகிய வியாபக அறிவை பெறும். அப்ப உயிருக்கு அங்க இயற்கையாக வியாபக அறிவு இருக்குது. அப்ப இங்க கட்டு நிலையில நீங்கிக்க முத்தி நிலையில தான் அதுக்கு அந்த வியாபக அறிவு திரும்ப வருகிறது. சிற்றறிவால் உலக பொருள்களை அறிந்து வந்த சிறுமை நீங்கி தனது வியாபக அறிவால் இறைவனை அறிந்து அனுபவிக்கும். அப்ப சிற்றறிவால உலக பொருள்களை அறிந்து வந்த சிறுமை நீங்கி, இதெல்லாம் நாங்கள் சிற்றறிவால இதன்றோம். சிற்றறிவால உலக பொருட்களை அறிந்து வந்த சிறுமை நீங்கி தனது வியாபக அறிவால் இறைவனை அறிந்து அனுபவிக்கும். அப்ப இங்க உலகத்துல இருக்கேக்குதான் எங்களுக்கு இந்த சிற்றறிவால தான் இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த பொருட்களை அறிஞ்சு இதன்றோம். பிறகு அந்த சிறுமை நீங்கின உடனே தன்னுடைய வியாபக அறிவு வந்தவுடனே இறைவனை அறிந்து அனுபவிக்கும் வியாபக அறிவால். திருவருள் தான் பக்குவமுற்ற உயிருக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து உடம்பின் சார்பை நீக்கி அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவை ஒழித்து தன்னியல்பாகிய வியாபக அறிவை விளங்க செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது. அப்ப திருவருள் தான் என்ன செய்யுது? உயிர்களுக்கு உடம்பையும் கூட்டி வைக்குது. பிறகு இங்க என்ன செய்யுது? முதல் பார்த்தனாங்க. இப்ப என்ன செய்யுது? பக்குவமுற்ற உயிர்களுக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து, எது? திருவருள் தான் இது எல்லாத்தையும் செய்யுது. எப்படியான உயிர்களுக்கு? பக்குவமுற்ற உயிர்களுக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து உடம்பின் சார்பை நீக்கி. ரெண்டு விஷயம். முதலாவது, பக்குவமுள்ள உயிர்களுக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுக்குது. பிறகு உடம்பின் சார்பை நீக்கி அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவையும் ஒழித்து. அப்ப இதுகளால தான் எங்களுக்கு சிற்றறிவு வந்தது. அதான் அவற்றால் உண்டான, எவற்றால்? இந்த மும்மலங்களாலேயும் உடம்பாலேயும் இதுகளால வந்த சிற்றறிவு. அப்ப அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவையும் ஒழித்து தன்னியல்பாகிய வியாபக அறிவை விளங்கச் செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது. அப்ப இந்த திருவருள் தான் என்ன செய்யுது? பக்குவமுற்ற உயிர்களுக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து, மூன்று மலங்கள் தெரியும், அது தொடர்பு எல்லாத்தையும் அறுத்து உடம்பின் சார்பை நீக்கி இவற்றால, இந்த இப்ப சொன்னதால அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவையும் ஒழித்து, இதால் தான் எங்களுக்கு சிற்றறிவும் வந்தது, ஒழித்து தன்னியல்பாகிய வியாபக அறிவை விளங்கச் செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது. அப்ப இது எல்லாத்தையும் செய்கிறது திருவருள் தான். அப்ப உயிருக்கு பொது இயல்பு தன்னியல்பு என்னும் இரண்டு இயல்புகள் உள்ளன என்பது பளிங்கிற்கு பொது இயல்பும் தன்னியல்பும் சூரியனது ஒளியால் விளங்குவது போல உயிர்களிடத்து அவ்விருவகை இயல்புகளும் இறைவனது திருவருளாலேயே விளங்குவன என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. அப்ப என்ன சொல்லினா, உயிருக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் என்னும் ரெண்டு இயல்புகள் உள்ளன.
பார்த்தனாங்கள் தானே பொது இயல்பண்டா எது தன்னியல்பண்டா எதண்டு பார்த்துனாங்கள் என்பதும் அதோட உயிரோட இங்க பளிங்குக்கல்ல சொல்லினோம். பளிங்குக்கும் பொது இயல்பும் தன்னியல்பும் சூரியனது ஒளியால் விளங்குவது போல. அப்ப பளிங்குக்கும் பொது இயல்பும் இருக்கு, தன்னியல்பும் இருக்கு. அதுபோல உயிர்களுக்கும் பொது இயல்பும் தன்னியல்பும் இருக்குது. அப்ப அந்த ரெண்டையும் இங்கே ஒப்பிட்டு சொல்லி நம்ம எப்படி உயிருக்கு பொது இயல்பு தன்னியல்பு என்னும் 2 இயல்புகள் உள்ளன என்பதும் பளிங்குக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் சூரியனது ஒளியால் விளங்குவது போல. அப்ப சூரியனது ஒளியால தான் பளிங்குக்கு தன்னியல்பும் பொது இயல்பும் வருகிறது. அதுபோல உயிர்களிடத்து இருவகை இயல்புகளும் இறைவனது திருவருளாலேயே விளங்குவன என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. அப்ப பளிங்குக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் சூரியனது ஒளியால வர்றது போல விளங்குவது போல உயிர்களிடத்தும் அவ்விருவகை இயல்புகளும் எவ்வகை இருப்புகள் பொது இயல்பும் தன்னியல்பும் 2 இயல்புகளும் இறைவனது திருவருளாலேயே விளங்குவன என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. அப்ப சூரியனது ஒளியால பளிங்கு கல்லுக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் போல உயிர்களுக்கும் திருவருளால தான் தன்னியல்பும் பொது இயல்பும் வருகிறது. இதனால் உயிர்களுக்கு பெத்தம் முத்தி ரெண்டினையும் தருவது திருவருளே என அறிதல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. அப்ப உயிர்களுக்கு பெத்தம் முத்தி ரெண்டினையும் தாரது பெத்தம் என்றது கட்டு நிலம், ரெண்டையும் தாரது திருவருள் தான் என்றதை நாங்கள் அறிய வேண்டும். இங்கே ஒரு குறிப்பென்று சொல்லி போட்டு போடினோம். குறிப்பு கல் என்பது பளிங்கு கல்லை குறிக்கும். கல்லண்ட இங்க பளிங்கு கல் இந்த குறள்ல. பொன் என்பதற்கு சூரியன் என்பது பொருள். பொன் என்பது சூரியன், அதாவது பொன் என்பதற்கு பொருள் சூரியன் என்று சொல்லுகிறோம். சூரியன் என்பது பொருள். நிறம் என்பது ஒளி. நிறம் என்றா இங்க ஒளிய குறிக்குது. அப்ப சூரிய ஒளியை பொன்னிறம் என்றார். அப்ப சூரிய ஒளியை பொன்னிறம் என்று சொல்லப்படுது. மண் என்றா 2 சொல்லியிருந்தார். மண் மண் என்றது தலைவன், இங்கு இறைவனை குறிக்கும். அப்ப இங்க மண் என்றது தலைவன், இங்க இறைவனை குறிக்கும். இறைவனது ஒளியாகிய திருவருளை மண்ணிறம் என குறிப்பிட்டார் ஆசிரியர். அப்ப இறைவனது ஒளியாகிய திருவருளை மண்ணிறம் என்று சொல்லப்படுகிறது. பூ என்றது உலகம். இப்ப நான் உங்களுக்கு அவங்க சொற்பொருள் இதை சொல்லுறேன். குறளை இன்னொருக்கா சொல்லி போட்டு, குறள் தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ என்று சொல்லப்படுது. இப்பூ என்றது இவ்வுலகில், இந்த பூலோகத்துல இந்த பூமியில இருக்கிற இப்பூ என்றது இவ்வுலகில். மண்ணிறம் என்றது இறைவனது திருவருள் பிரக்கத்துக்கு நிற்கும் முறைமை. அப்ப மண்ணிறம் என்றது இறைவனது திருவருள் நிற்கும் முறைமை என்று சொல்லினார். தன்னிறமும், தன்னிறம் என்றால் தனது நிறத்தையும், பன்னிறமும் பிற பொருட்களின் நிறத்தையும், தான் ஆம் தன்னிடத்தே காட்டி நிற்கும். கல் என்றது பளிங்கு கல்லிற்கு தன்மை தரும் அவ்விரு தன்மைகளையும் கொடுக்கின்ற. பொன்னிறம் என்றா பொன்னிறம் போல், பொன்னிறம் போல் என்றது சூரியனது ஒளி நிற்கும் முறைமை போன்றதாகும். அப்ப பொன்னிறம் போல் என்றது சூரியனது ஒளி நிற்கும் முறைமை போன்றதாகும். அப்ப இதுதான் இன்றைக்கு நாங்க பார்த்த குறள் 55வது குறள்ல பளிங்குக்கு பகலவன் சூரியன் போல உயிர்களுக்கு திருவருள் என்றதுதான் இது. அதை ரெண்டையும் ஒப்பிட்டு எங்களுக்கு கட்டு நிலையிலேயும் இறைவன் திருவருள் தான் வேணும், முத்தி நிலையிலேயும் இறைவன் ரெண்டுக்குமே இறைவன் திருவருள் தான் வேணும். உயிர்களுக்கு இங்க தன்னியல்பும் இருக்குது, பொது இயல்பும் இருக்குது. எப்படி பளிங்குக்கு சூரிய ஒளியால பொது இயல்பும் தன்னியல்பும் இருக்குதோ அது போல இறைவன்ற திருவருளால உயிர்களுக்கு பொது இயல்பும் தன்னியல்பும் வருகிறது.
அப்ப அடுத்த குறளை 56வது குறளை அடுத்த வகுப்புல நாங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி.